ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, கையில வந்து கம் வச்சுட்டு இருந்திருப்பா. அது தெரியாத்தனமா ஒரு சேர்ல ஊத்திட்டு இருக்கா. சுத்தி இருக்க பசங்க "ஐயய்யோ! கீழ ஊத்திட்ட" அப்படின்னு சொல்லி இவளும் அப்ப தான் பார்க்குறா. சரியா துடைக்கலாமேன்னு வரும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த நேரம் வந்து அந்த சேர்ல உட்காந்துடுறான். அவனுக்கு வந்து என்ன நடந்தது ஒண்ணுமே தெரியாம அவன் பாட்டுக்கு வந்து உட்காந்துருக்கான். இவளுக்கு வந்து சொல்லலாமா வேணாமான்னு ரொம்ப பயமா இருக்கு. ஹீரோவ பார்க்குறா. அவன் வேற பார்க்குற பார்வை முறைக்கிற மாரியே இருக்கு. அதனால பயந்துட்டு போய் அவ சேர்ல உட்காந்துட்டா. அப்போ வந்து கிளாஸும் ஸ்டார்ட் ஆயிடுது. இவளுக்கு அவன்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்க போறோம் அப்படின்னே தெரியாம பயந்துட்டே இருக்கா. கிளாஸ் முடியவும் சரி அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுறலாம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வரா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, டீச்சர் வந்து ஹீரோவோட நேம சொல்லி கூப்பிடுறாங்க. சரின்னு அவன் எந்திரிக்க போறான். அவனால சுத்தமா எந்திரிக்க முடியல. எந்திரிக்க எந்திரிக்க ட்ரை பண்ண, சுத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. மொத்த கிளாஸும் இவன தான் திரும்பி பார்த்துட்டுருக்கு. இப்போ ஒரு கைய டேபிள்ல வச்சுட்டு, இன்னொரு கைய சேர்ல வச்சுட்டு வேகமா எந்திரிக்கிறான். அப்ப அவனோட ஃபேண்ட் வந்து கிழிஞ்சு போயிடுது. பாதி ஃபேண்ட் பார்த்தீங்கன்னா, சேர்ல தான் ஒட்டியிருக்கு. இவனுக்கு ஒரே அசிங்கமா போயிடுது. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் நாள் வேற இந்த ஸ்கூல்ல. அவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருப்பான். இப்ப திரும்பவும் இந்த ஸ்கூல விட்டு மாறணும் போலயே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா, அவனுக்கு நடந்த சம்பவம் அப்படி. ஹீரோயின்லாம் அப்படியே பயந்துட்டு நிக்கிறா. போச்சு நம்ம தான் தெரிஞ்சா என்ன பண்ணுவான் தெரியலையே அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ரூம்ல ட்ரவுசரோட தான் உட்காந்துட்டு இருக்கான். பயங்கர கோவத்துல அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். கையில ஒரு பென்சில் வச்சிருப்பான். அத கோவமா உடைக்கிறான். இத வந்து தூரத்துல இருந்து ஹீரோயின் பார்த்துருப்பா. போச்சு நம்ம தான் தெரிஞ்சா நம்ம கழுத்தையும் இப்படி உடைச்சிருவான் போலயே அப்படின்னு சொல்லி அவ பயந்துட்டு இருக்கா.